இந்த படத்தினுடைய கதாநாயகமும் தயாரிப்பாளரும் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி எனக்கே கூட லேட்டாக தான் தெரியும் அவர் தான் தயாரிப்பாளர்னு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை இயக்கி இருக்கின்ற கிருஷ்ண சங்கரை பற்றி சொல்லணும். 2 விஷயம் சொல்ல நினைக்கிறேன். என்னென்னா, அவர் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு. ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் இப்படி ஒரு படத்தை பண்ண முடியுமா? நிஜமாகவே பிரமிப்பாக இருக்குது. அதை தாண்டி அவர் பிரமிப்பை எனக்கு கொடுத்தது என்னென்னா, இந்த திரைப்படத்தை 23 நாட்களில் அவர் முடிச்சார்ன்றது. இதை அவர்கிட்டேருந்து இன்றைக்குள்ள இளம் இயக்குனர் பல பேர் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பட்ஜெட்டிங் தான் சினிமாவில் ரொம்ப முக்கியம். எந்த கதையும் நாம் அதாவது திரைப்படத்துடைய படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சரியாக திட்டமிட்டோம்னா நிச்சயமாக குறைந்த நாட்களில் இந்த அளவு குவாலிட்டியாக கொடுக்க முடியும். இந்த படத்தை நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்லாம் எப்படிப்பட்ட நடிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அதை மிக அழகாக பண்ணியிருக்கார். இவங்ககிட்ட இந்த பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிறது அப்படின்றது, அவங்க நடிப்பாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இவருடைய கதைக்கேற்ப அவங்க நடிக்கிறதுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது இருக்குல்ல, அது நிஜமாக ஒரு பெரிய கெப்பாசிட்டி. உங்களுக்கு நிஜமாக என்னுடைய பாராட்டுக்கள் கிருஷ்ணசங்கர். இசை ஆதித்யா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. யூகி சேது இந்த படத்தை பற்றி படத்தினுடைய ஒரு ட்ரெய்லர் லான்ச்சு அப்படின்ட்டு இல்லை, ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னு அவர் பேசலை. படத்தை பற்றி ஒரு முழுமையான விமர்சனத்தை தந்துட்டார். இந்த தயாரிப்பாளர் கோபிகிருஷ்ணாவுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு, இந்த படத்தினுடைய ப்ரெஷ் ஷோ அன்றைக்கி முதல்ல ஒரு 15 நிமிஷம் யோகி சேது பேச சொல்லிவிட்டு இந்த படத்தை ப்ரெஸ்ஸுக்கு திரையிடுங்க. ப்ரெஸ்ஸுக்கு ரிவ்யூ எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும். அவ்வளோ ரெஃபரன்ஸை கொடுத்துருக்காரு. யூகி சேது சினிமா மேலே எப்படிப்பட்ட ஒரு காதலை வைத்திருப்பார் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரொம்ப நல்லா பேசுனீங்க யூகி சேது, வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்குது. இதனுடைய அவங்க படத்துக்கு பேரே வெர்டிக்ட்னு வச்சுருக்காங்க. வெர்டிக்டை கொடுக்க வேண்டியவங்க நீங்கள். நல்ல வெர்டிக்டை கொடுத்து இந்த படம் இது போன்ற படங்களை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.